இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்கே நிரூபித்து காட்டுகிறது. 24 உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. A sensitive conscience, a spiritual attitude. ஒப்புரவாகுதல் spiritual attitude. இரண்டாவது காணிக்கை செலுத்துவது spiritual attitude. 25 சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. இதெல்லாம் spiritual attitude. இன்றைக்கு வாழ்க்கையை பேசுகிறார்கள், வாழ்க்கையை ஜெபிக்கிறார்கள், ஆவியில் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடே இல்லை. 2 வார்த்தை படித்தேன், அங்கேதானே நல்மனம் பொருந்து. நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், ஏன் நான் பண்ணணும், நான் ஒண்ணுமே பண்ணலையே, doesn't matter. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் மிருகத்தனமான மனிதனாய் வாழாமல் தேவமயமாய் வாழ வேண்டுமானால் be a sensitive conscious. கொடூரமான மனிதர் கூடாது, நல்மனம் பொருந்தியவர்களாய், அவதூறுக்கு சொந்தக்காரர்களாய் அல்ல, புகழப்படுகிற மக்களாய், நீங்கள் தீங்கு இழைக்கும் மக்களாய் அல்ல, நன்மை செய்கிற மக்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால் திரும்ப சொல்லுகிறேன், you must have a spiritual attitude. ரொம்ப கடினம். நீ எல்லாருக்கும் அதுதான், நான் எதற்கு இல்லை. இரண்டு பிள்ளைகளே, நீ எந்த அளவுக்கு இறங்கி போகிறீங்களோ அந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த அளவு தாழ்வு பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அது ரொம்ப கடினம். இது ஒரு நிலைக்கு மேல போனவொடனே we don't want to bend. என் படிப்பு என்ன ஆகுறது, என்னுடைய அறிவு என்ன ஆகுறது, என்னோட அந்தஸ்து என்ன ஆகுறது, I am so and so, நான் இப்படி எல்லாம் இருக்கேன், எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, I am a leader, I am the boss. இல்ல, உங்களுக்கு கூட சொல்றேன், இது ரொம்ப முக்கியம். I should not judge by the word of God. I should not judge by the church of God. I should not judge by the throne of God. தேவ சிங்காசனத்துக்கு முன் நிற்கும் போது கைகட்டி அல்ல, அன்பாரோட அவரோடு கரம் பிடித்து, கைகட்டி அல்ல, சேவகனாய் அல்ல, அவரோடு கூட உறவு கொண்டாடுற பிள்ளைகளாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, தேவனுடைய வழிமுறைகள் எளிமையானது. It should be acceptable, simple. அன்பாரோட அவன் நிறைய மாற்று வழி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், you can accept it. தேவன் சொன்ன எல்லா வழிமுறை very simple and also it is very acceptable. நம்மால முடியாத ஒன்றை சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ நல்மனம் பொருந்து. உங்க வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை விடுதலை பெறலாம்.